Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம B.Ed first semester pedagogyல இருக்க skill of reinforcement பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து யூனிட் 2 டீச்சிங் ஸ்கில்ஸ்ல இருக்கு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெடகாஜிக்குமே காமனானது தான். ஏன்னா டீச்சிங் ஸ்கில்ஸை பற்றி எந்த சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் பெடகாஜியில் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க என்ன நடத்துனாங்களோ அவங்க நடத்துனதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஷின் கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்குற கொஷினுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாமல் அப்படியே அடுத்த கொஷினுக்கு போயிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்காது. என்னடா நம்ம கரெக்டாக தானே ஆன்சர் பண்ணோம், பட் டீச்சர் நம்மளை கண்டுக்காமலே போயிட்டாங்களே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணும். பட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெரி குட், கீப் இட் அப் இந்த மாதிரிலாம் டீச்சர் சொல்லும்போது அவங்களுக்கு அது என்கரேஜிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொஷின் 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் இப்படி ஷார்ட்டாக எழுதினாலே போதும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டெஃபினிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா B.Ed பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தியரி மாதிரி எழுதிக்கிட்டே போனீங்கன்னா மார்க் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆஸ் அ டீச்சராக இந்த பாக்ஸில் இருக்க விஷயத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக மைண்டில் வச்சுருக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதுலேயுமே நம்ம பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸையும் 1 by 1 பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், செகண்ட் ஒன் பாசிட்டிவ் நான் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தேர்ட் ஒன் நெகட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், fourth one negative non-verbal reinforcement, fifth one wrong use of reinforcement, sixth one inappropriate use of reinforcement. இப்போ இந்த ஒவ்வொரு டைப் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது வேர்பல் அப்படின்னாலே நம்ம வார்த்தையால் வெளிப்படுத்துறது. பாசிட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா பாசிட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது. அதாவது டீச்சர் ஏதாவது கொஷின் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா குட், வெரி குட், வெல், எக்ஸலண்ட், கண்டினியூ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நான் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வேர்பல்னா என்ன? வார்த்தையால் வெளிப்படுத்துறது. நான் வேர்பல்னா வாயவே திறக்காமல் நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுறத நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட்க்கு வெளிப்படுத்தணும். இதை எப்படி நம்ம வார்த்தையே இல்லாமல் வெளிப்படுத்துறது? ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணலாம், இல்லை அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்க ஆன்சர் பண்ணும்போது நம்ம தலை அசைக்கலாம். ஏன்னா நம்ம தலை அசைக்கும் போது நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணும்போது நம்ம அவங்க பக்கத்தில் போய் நிற்கணும். அதுக்கு பதிலாக அவங்க ஆன்சர் பண்ணுறத காதிலே வாங்கிக்காமல் நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஒழுங்காக ஆன்சர் பண்ணல போல அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்க்கு தோணும். இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் ஒரு டீச்சர் வெளிப்படுத்தினாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கொஷின் கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே வராது. அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலுமே அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பாசிட்டிவ் நான் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருந்தா வெரி குட், குட் இல்லை ஸ்டார்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைமும் நம்ம மிஸ்கிட்ட ஸ்டார் வாங்கணும் அப்படின்னு நல்லா படித்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு விதமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்க 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், செகண்ட் ஒன் நான் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் வேர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்.
ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது டீச்சர் குட், வெரி குட், எக்ஸலண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் இதுவே அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உன்னை பிடிக்கல, ஸ்டாப் இட், நான்சென்ஸ், நீ இம்ப்ரூவே ஆக மாட்ட, நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவ, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை திட்டக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸை திட்டுனா அவங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த டீச்சரையும் கண்டிப்பாக பிடிக்காம போயிடும். ஏன்னா நானே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், எனக்கு இந்த மிஸ்ஸை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் எனக்கு அந்த சப்ஜெக்ட்டும் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டை வெறுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் காரணமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு இந்த மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும் டீச்சர்ஸும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தவறான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக சரி நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ஆன்சர் பண்ணு, இனிமேல் கிளாஸை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் நான்-வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது நம்ம எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணாமல் வெறும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னாலேயே ஸ்டூடெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்லை தப்பான ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து முகம் சுளிக்கிறது, முறைக்கிறது, சோகமாக நம்ம முகத்தை வச்சுக்கிறது, ஸ்டூடெண்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நகர்ந்து போகிறது, அந்த ஸ்டூடெண்ட்டை கோவமாக முறைச்சி பார்க்குறது, இதெல்லாம் தான் நெகட்டிவ் நான்-வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வார்த்தையால் திட்டுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நடந்துக்கிறதும் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் தப்பான ஆன்சர் கொடுக்கும்போது டீச்சர் இடியட், ஸ்டாப், இனஃப் ஆர் கடுப்பாக முகத்தை வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸை டீச்சர் யூஸ் பண்ணாங்கன்னா அது அந்த ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஹர்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்க ஆர்வமும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு குறைஞ்சிரும். இதுக்கு பேர் தான் ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். லாஸ்ட் ஒன், இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்களோ, எப்படி ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு டீச்சர் உடனே ரியாக்ட் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போதே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டோன்னா மேலே மேலே நம்ம நல்லா படிக்கணும், நெக்ஸ்ட் டைம் டீச்சர் கொஷின் கேட்கும்போது நம்ம இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாமல் டீச்சர் விட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பை அது பாதிக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக தானே ஆன்சர் சொன்னோம், ஏன் டீச்சர் நம்மளை எதுவுமே சொல்லலை, ஒருவேளை நம்ம சொன்ன ஆன்சர் கரெக்ட் இல்லையோ அப்படின்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் டீச்சர் கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அன்னைக்கு நல்லா ஆன்சர் பண்ண அப்படின்னு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி லேட்டாக போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போதே அவங்கள என்கரேஜ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். இதுக்கு பேர் தான் இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதோட 6 டைப்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் முடியுது. உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பிஎட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க ஸ்கில்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.